மோஸ்ட்டாக நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வாரத்துக்கு வாரம் மாவு ஆட்டி ஸ்டாக் பண்ணிடுவோம் ஃப்ரிட்ஜில். அப்போ தான் அவசர ஆத்தத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக. அதுக்காக டெய்லி இட்லி தோசைன்னு போட்டால் நானே டென்ஷன் ஆயிடுவேன். அப்போ வீட்டில் உள்ளவங்க டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் இன்றைக்கி சூப்பராக குயிக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். பட்டர் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பணியாரம் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து வெங்காயம், கேப்சிகம், துருவன கேரட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தோசை மாவில் இந்த மிக்ஸையும் கிளறிட்டு டைரெக்டாகவே நம்ம பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியார கல்லில் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றிட்டு இந்த பணியாரம் சுட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு தேங்காய் சட்னி செம்ம காம்போவாக இருக்கும். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா மத்தியானம் எங்களுக்கு தனியாக குக் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக நாள் முடிஞ்சிருச்சு.